கவர்ந்து வந்துவிட்டு சிவமணியினுடைய உயிரை அவன் செய்த குற்றங்கள் என்ன, அவனுக்கு என்னென்ன தண்டனை வழங்க வேண்டும் ஏற்றை புரட்டிப்பார். சீக்கிரம் புரட்டிப்பார். தவறை செய்து விட்டோம். தவறு நாம் செய்து விட்டோமா? இதுவரை நெறி தவறாதவன் இந்த யமதர்மன். நான் ஏன் நெறி தவற போகின்றேன்? தவறு நான் தான் செய்து விட்டேன். தவறு நீ செய்து விட்டாயா? என்ன தவற்றை செய்தாய்? இன்று கவரக்கூடிய உயிரை யார் தெரியுமா? யார்? ஞானமணி உயிரை கவர வேண்டுவதற்காக சிவமணி என்று நான் தவறாக உரைத்து விட்டேன். அந்த தஞ்சாவூர் தலக் ராணி ஆட்டத்திலே மயங்கி ஏட்டிலே சிவ ஞானமணிக்கு பதிலாக சிவமணி என்று உரைத்து விட்டாயா? அடா பாவி, கிரிவாசை கேட்டேன். இது என்ன கல்வி? இது என்ன கல்வி? உயிர்களை வருகிறாரே பாவி, உன்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த நெறி தவறிவித்தானே யமதர்மன். தாய் சித்திரகுப்தா, நாம் இருவருக்கு மட்டுமே இது தெரியும். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த சிவமணியினுடைய உயிரை பஞ்சாத்திர பேழையிலே அழைத்துவாய். பிறகு நடப்பதை கவனிப்போம். யாரிடத்திலும் உரைக்க மாட்டேன். நீ உரைத்து விட்டாய். ஆனால் என் உயிர் நிச்சயமாக இந்த விஷயத்தில் தேவர் மூவர் யாவருக்கும் உரைக்க முடியும். இது சத்தியம். பஞ்சாத்திர பேழையில் புறப்பட்டுமா? நானும் பிரம்மனுக்கும் கலைவாணிக்கும் மகனாக பிறந்து நாரதன் என பெயர் பெற்று சேரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க ஒரு நாளைக்கு ஒரு கலகம் நான் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரம் 1000 சுக்கலாக போக கடவுது என்ற கொடிய சபத்தை பெற்றிருக்கிறேன். அதனால் இன்றைய தினம் எந்த திசை சென்றால் கலகம் கிடைக்கும் என்று ஞானத்தால் முது பார்க்கிறேன். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. சபாஷ், சரியான கலகம் முடித்து விட்டது. மதுவதனாவரி ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னன் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற காரணத்தினால் வேதனையால் வாடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது அங்கு சென்றால் எனக்கு தகுந்த கலகம் கிடைக்கும். நமோ நாராயண. பேரன்புமிக்க இந்த சித்தாத்தூர் கிராமத்திலே
வசித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடும்புரை கிராமம் ஸ்ரீ பொன்னிநாடு மடத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராமத்திலே நல்லவராக வாழ்ந்து நல்லவராக திகழ்ந்து நல்லவராக பிறந்தால் இவரை போலல்லவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலல்லவா வாழ வேண்டும் என்று பெயரை எடுத்துவிட்டு நம் அனைவரையும் விட்டு இறைவனடி சேர்ந்து விட்ட அருமை அம்மையார் கண்ணம்மாள் அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அவர் அடைய வேண்டும் என்பதற்காக இன்று இரவு இந்த மேடையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றறிக்கு எட்டியவாறு நடத்துவதற்கு முன் வந்துள்ளோம். இதில் எந்தவித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே போன்று எங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே, அப்புறாணி மனசுக்குள்ள என்ன வச்சு காத்தவளே, 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா, பாதம் தொட்டு வணங்குறேனே சும்மா அம்மா, பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா. வந்தவளே, பூலோகம் சுத்தி வந்தே தாய போல யாரும் இல்ல, சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே, அப்புறாணி மனச வச்சு என்ன தீனம் காத்தவளே. தண்ணி கூடம் தார் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே, அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாடுக்கு தலை மேலே தண்ணி கூட தார் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே, அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம வெறும் சுகமா நினைச்சே, என்ன சுமையா நினைக்காம வெறும் சுகமா நினைச்சே, அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா, அப்படியே செத்திரலாம் அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உரமா தெளிச்சேம்மா உரமா நினைச்சேம்மா, சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே, புராணி மனசுக்குள்ளே
காத்தவளே முனெழுத்து மந்திரமே அம்மா அம்மா முனெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வரங்கூடியேனே அம்மா அம்மா பாதம் தொட்டு வரங்கூடியேனே அம்மா அம்மா பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மா நீ நடந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்து பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மா நீ நடந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்து குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சிறகாணி முளைச்சே குஞ்சு பறவை போல இருந்து அப்ப சிறகாணி முளைச்சே உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோரம் தண்ணி வந்தா விரல் தான் துடைக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோரம் தண்ணி வந்தா விரல் தான் துடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசுறு அது மறந்திய பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசுறு அது மறந்திய பறந்தோடும் சிப்பிக்குள்ளே முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாணி மனச வச்சு என்னை தினம் காத்தவளே முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வரங்கூரே அம்மா அம்மா பாதம் தொட்டு வரங்கூரே அம்மா அம்மா பூமியில நான் ஜெனிக்க சாமியாக வந்தவளே பூலோகம் சுத்தி வந்தி தாய போல யாரும் இல்லை சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாணி மனச வச்சு என்ன தீரம் காத்தவளே ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று உரைப்பார்கள். ஈதல் என்றால் பிறருக்கு கொடுத்தல் என்று பொருள். அப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று மனமடைத்த இந்த சித்தாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை கலையன்பர் வேடந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்ற கலையன்பர் அம்மா கண்ணம்மா அவர்கள் அம்மாவிற்காக ராஜா என்பவர் இதோ மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாக்கம் ஒன்றியம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அடியன் ஏழுமலை எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு தெரிவித்தார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். அதே போன்று பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அதாவது கண்ணம்மாள் என்ற அருமை அம்மையார் அவர்களுக்கு அத்தையாக விளங்கக்கூடிய அதாவது கன்னியப்பன் மேகலா அவர்களுக்கு புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் மேகலா அவர்களுக்கு அத்தையாக விளங்கக்கூடிய கண்ணம்மா அவர்கள் இறைவனுடைய பரமபதத்தை அடையும் என்பதற்காக இதோ என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
சொல்லி பாராட்டணும் பெருமை சொன்னால் அதனால் இப்பொழுது செல்ல வேண்டும். மதிவந்தனபுரி ஆளக்கூடிய ராஜேந்திர சந்திக்க வேண்டும். நமோ நாராயணம். பன்னீர் மாத சோரியும் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த